படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இளைஞன். அவர் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன கஷ்டங்கள்னால அவர் வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், துபாயில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறாரு. துபாயில் சம்பாதிக்கிறது அப்போல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே துபாய் கிளம்பிட்டு இருந்தாங்க. துபாயில் போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் போய் நான் வந்து ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன்னா இங்கே வீட்டில் நான் எங்கள் ஊரில் நான் செட்டில்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டு இருந்த காலகட்டம். அப்படி வந்து கரூர்காரர் அப்படின்ற ஒருத்தர் பிடிச்சி வந்து அவர் அங்கிருந்து, இது நான் தமிழில் பார்த்தனால இந்த மாதிரி சொல்கிறேன், இது மலையாளத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். வந்து அவர் வந்து இங்கிருந்து கிளம்பி பணத்தை இருக்கிற காசையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து இங்கிருந்து கிளம்பி துபாய் போகிறாரு. ஸோ அங்கே போய் அங்கே அபுதாபி, அதாவது அரபு நாடுகளுக்கு போகிறாரு. அங்கே போய் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தோட மீதி கதை. அங்கே போனார், அவர் என்ன வேலைக்காக போனார், அவர் என்ன வேலை அங்கே கிடச்சிது, அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி தப்பிச்சு மீண்டும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தார் அப்படின்றது தான் மொத்த கதை. இவ்வளோதான். இதுதான் இந்த படத்தோட பிளாட். இதுதான். இது வந்து ஏன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா,